ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நேற்று ஆக்சுவலி என்னோடய வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்க போகும்போது என்னுடைய காரோட டேஷ் கேமில் எடுத்த இந்த வீடியோ. ஒரு பொண்ணு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்களோட ஃபோனை ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸை வந்து கீழே தவறுதலாக விட்டுட்டு போகிறாப்புல. அப்போ நான் வந்து அந்த ஃபோனை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த பொண்ணுக்கு தான் விட போகுது. This is right here. Then I stop my car and then giving like a lights. I'm giving a honk. And then she didn't pay attention because she's keep going. அப்புறம் நான் வந்து அந்த பொண்ணை வந்து நான் ஃபாலோ பண்ணி திருப்பி போகிறேன். அதே வழி அந்த பொண்ணு போன வழியாக போய்கிட்டுருக்கேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்தவங்களுடைய பொருள் நம்ம வச்சுக்கிறதில்ல. அதில் வந்து அது நிச்சயமாக நமக்கு நிலைக்காது. அது நமக்கு நிரந்தரம் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் நம்ம உடையவங்கள்ட்ட கொடுக்குறது நம்ம மரபு. நான் அதை முயற்சி பண்ணி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில். அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி நிறுத்தலை. காரணம் நாட் ஃபீலிங் சேஃப், ஐ பிலீவ். என்னாச்சுன்னா, கடைசியில் ஒரு வழியாக ஃபோனை காட்டி நான் சத்தம் போட்டு, அன்றைக்கின்னு பார்த்து அந்த டேஷ் கேமில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அப்புறமா செட்டிங்கில் போயிட்டு நான் அதை ஆடியோ ஆன் பண்ணிட்டேன். கையை கொடுக்குது. அப்புறமா இல்லை, நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து வேலையை வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ எனக்கு ஸ்கெட்யூல்லாம் வரும். ஸ்கெட்யூல் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து நான் வேலையை இழக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணிவிட்டு போணுச்சு. இது நமக்கு ஒரு திருப்தி. என்னென்னு கேட்டால், அடுத்தவங்க பொருள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குற ஒரு